கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் இன்றைக்கு பெருகுவதாக. இன்று பிப்ரவரி மாதம் 13 வெள்ளிக்கிழமை. பிரியமானவர்களை, இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் கொலோசையர் 4 திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். இங்கு பவுல் கொலோசையர் பட்டணத்திற்கு எழுதும் பொழுது விதமாக எழுதுகின்றார். அதுல 2வது வசனம் பாருங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள் என்று சொல்லிட்டு அவர் சொல்றாரு, கிறிஸ்துவின் ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாக பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, விசுவாசிகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற ஆலோசனை என்ன அப்படின்னு சொன்னா, இடைவிடாமல் எப்பொழுதும் நீங்க ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்துல விழித்திருங்கள் என்று சொல்லப்படுகின்றது. இயேசு மகாராஜா அப்படிதான் சொன்னார், நீங்கள் சோர்ந்து போகாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகின்றார். அப்போ இந்த ஜெபம் என்பது மிகவும் அவசியமானது ஒன்று. ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணி முடிச்சிட்டோம் போதும் அப்படின்னு ஒரு திருப்தி வந்து விடாமல், ஜெபம் என்பது தேவனுடைய சமூகத்தை சென்று சேர்ந்து கொண்டே இருக்கிற தூபமாக நம்மிடத்தில் இருந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். அது நிறுத்தவே கூடாது. அதுதான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். தேவனை நோக்கி, பரலோகத்தை நோக்கி விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் ஏறெடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதான் இடைவிடாமல் ஜெபம். அதே நேரத்தில் ஸ்தோத்திரத்தோடு விழித்திருங்கள். நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுறதுல அலாட்டா இருங்க. விழித்திருங்கள்னா என்ன அர்த்தம்? அதில் கவனக்குறைவாக இருக்காதீங்க. ஒரு சில காரியங்களை ஜெபம் பண்ணி தெரியப்படுத்த ஒருவேளை மறந்து போயிடலாம். அப்படி மறந்து போகாதீங்க. விழிப்பாக இருங்க, விழிப்போடு இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த காரியத்திற்கு ஜெபம் பண்ணணும்னு ஆவியானவர் அப்படி உணர்த்துவாரா, உடனே விண்ணப்பங்களை தெரியப்படுத்துங்க. இப்படி அழகான ஆலோசனையை சொல்லுகின்றார். அப்படி சொல்லும் பொழுது இப்படி ஜெபம் பண்ணுகிற நீங்கள் ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கணுமா? என்ன காரியத்திற்காக? கிறிஸ்துவினுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான், அதாவது தேவனுடைய ஊழியர்களிடம், உண்மையான தேவனுடைய ஊழியர்களிடம் என்ன இருக்குதுன்னு சொன்னா ரகசியங்கள் இருக்குது. ஆண்டவருடைய கிறிஸ்துவினுடைய ரகசியங்கள் இருக்குது. அந்த ரகசியங்களை அவங்க தேவ பிள்ளைகளுக்கு பேச வேண்டிய பிரகாரமாக பேசணும். அதை எடுத்து சொல்ல வேண்டிய விதத்துல அதை புரிஞ்சுக்கிடணும். இப்போ சிறு குழந்தைகள், பிறந்திருக்கிற குழந்தைகளுக்கு பால் மட்டும்தான் உணவாக கொடுக்க முடியும். சற்று வளர வளர 6 மாதம் 8 மாதம் 1 வயது என்று ஆகும் பொழுது என்னெல்லாம் ஆகாரம் எப்படி கொடுக்கணும்ன்ட்டு கற்றுக்கொள்ளணும். அதை அழகா எப்படி சாதத்தை நல்லா குலைவா பொங்கி அதை நல்லா மசிச்சு அதை ஊட்டி விடணும். அப்போ இட்லியை எப்படி கொடுக்கணும், அதை பயரெல்லாம் அவிச்சு அதை நல்லா மசிச்சு பிள்ளைகளுக்கு ஊட்டி விடலாம். காய்கறிலாம் அவிச்சு அந்த சாரை அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். இது என்ன, குழந்தைகளுக்கு நடக்க பழக இருக்கிற அந்த 10 மாதம் 1 வயது குழந்தைகளுக்கு இப்படி தான் கொடுக்க முடியும் உணவை. நம்ம சாப்பிட்ற மாதிரி அப்படியே வடித்த சாதத்தை எடுத்து அப்படியே ஊட்டி விட முடியாது. அதுகளுக்கு மென்று சாப்பிட தெரியாது. அதுகளுக்குரிய ஜீரண உறுப்பு அந்த அளவு வளர்ச்சி இருக்காது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி பிரகாரம் 2 வயது பிள்ளைகளுக்கு அதுக்கேற்ற மாதிரி உணவு, நல்லா வளர்ந்த வாலிப பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு ஏற்ற உணர்வு. இப்போ அதே போல வசனத்தின் சத்தியத்துல இருக்கிற ரகசியங்களை யாருக்கு எப்படி நிதானமாக சொல்லித்தரணும், போதிக்கணும் அப்படிங்கிற ஞானத்தை கர்த்தர் ஊழியர்களுக்கு கொடுக்கின்றார். இப்போ இந்த வசனத்தை சொல்லுவதற்கு, அதான் திருவசனம் செல்லுவதற்கான வாசல் தேவன் திறந்தருளும்படியாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இப்படி கர்த்தருடைய வசனத்தை சொல்லணும். இந்த வசனம் அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய வசனம், அதாவது சுவிசேஷமாக சொல்லப்பட வேண்டியவர்களுக்கு சுவிசேஷமாக கர்த்தருடைய வசனத்தை எடுத்து சொல்லணும். அடுத்து கொஞ்சம் வளர்ந்தவங்களுக்கு, சபைக்கு வருகின்ற புதிய விசுவாசிகளுக்கு ஏற்ற சத்தியம், வளர்ந்த விசுவாசிகளுக்கு அதற்கு ஏற்ற சத்தியம், வசனத்தில் இருக்கிற ரகசியங்களை சொல்லி கொடுக்கணும். இப்போ இப்படிலாம் இருக்கிறதுனால பவுல் சொல்றாரு,
ஜெபிக்கிற நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நாங்க சொல்ற வசனமானது அழகா மக்களுக்கு போகணும். யார் யாருக்கு எப்படி போகணுமோ அப்படி போகணும். அதற்கு கர்த்தர் வாசலை திறக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க விண்ணப்பம் பண்ணுங்க. நீங்க இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. அந்த இடைவிடாமல் பண்ற ஜெபத்துல எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். ஏன்னா வசனம் மக்களுக்கு செல்லணும். தேவன் அதற்கான வாசல்களை திறந்து கொடுக்கணும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். பிரியமானவர்களை, இந்த நாட்களிலும் கூட அப்படிதான். சபைகள் ஏராளமாய் பெருகிவிட்டது. சுவிசேஷத்திற்கான வாசல்கள் ஏராளமாக கிருபையின் நாட்களை திறந்திருக்கின்றது. அப்போ நீங்க கர்த்தருடைய ஊழியர்கள் எப்படி வசனத்தை யாருக்கு எந்த விதத்துல அவங்க பிரசங்கம் பண்ணணும், தேவன் எப்படி வாசல்களை திறந்து கொடுக்கணும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் அதற்கான ஞானத்தை கொடுக்கணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கலாம். குறிப்பாக நம்முடைய ஆசீர்வாத டிவியின் மூலமாக பிரயோஜனம் அடைந்து வருகிற தேவ பிள்ளைகள், இன்று வெள்ளிக்கிழமை நீங்கள் எல்லாம் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறீங்க. நம்ம ஊழியத்திற்காக ஜெபிக்கிறீங்க. 20 ஆண்டு காலமாக வசனத்தை இரவு பகலாக சத்தியத்தை கிருபையுள்ள வார்த்தைகளை நம்ம அந்த டிவியின் மூலமாக விதைத்து கொண்டே இருக்கின்றோம். இன்னும் இதற்காக ஜெபம் பண்ணுங்கள். கண்ணீரில் வாழும் மக்கள், கர்த்தரை அறியாத மக்கள், ஆண்டவருடைய அன்பை அறியாதவங்க, வழி தெரியாதவங்களுக்கு இது ஒரு வெளிச்சத்தை கொண்டு போகணும். வழி தெரியணும். அறிந்தவர்களுக்கு, தேவனை அறிந்தவர்கள், தேவனை விட்டு தூரமாய் அசட்டையாய் வாழ்பவர்களுக்கு எச்சரிப்பின் செய்தியாக இது கடந்து செல்லணும். சத்தியத்தை, வசனத்தின் மேல வாஞ்சையுள்ள தேவ பிள்ளைகளுக்கு புதிதாக சத்தியத்தை வெளிப்படுத்தி வசனம் அவர்களுக்கு நேராக செல்லணும் என்று சொல்லி கருத்தாய் நீங்கள் ஜெபம் பண்ணலாம். அதற்கான வாசல்களை திறந்து கொடுக்கும்படியாக சத்தியத்தை ஏராளமாக ரகசியங்களை கர்த்தர் ஊழியர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதை எப்படி எந்த நேரத்துல உங்களுக்கு கொண்டு வரணும், அதற்கான வாசல்களை கர்த்தர் திறக்கணும் என்று சொல்லி இடைவிடாமல் உங்களுடைய ஜெபத்துல இந்த விண்ணப்பத்தையும் நீங்கள் மறக்கக்கூடாது. இதைத்தான் பவுல் சொல்லுகின்றார். கண்டபடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த நம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, இதோ தேவ பிள்ளைகளும் இடைவிடாமல் ஜெபிக்கிற பழக்கத்தை அவர்கள் தங்கள் வழக்கமாக கொள்ள வேண்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்திலே விழித்திருக்கவும், ஆண்டவரே, திருவசனம் செல்லும்படியான வாசல்களை நீர் திறந்தருளும்படியாக இடத்திலே எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் கிருபையை கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.